கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அன்புக்குரிய விசுவாசிகளே, இறைவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி மக்களை படைத்து அவர்களை வழிநடத்தும் பொழுது பிசாசானவனுடைய குறுக்கீடு அவர்களை ஆண்டு கொள்ளும் பொழுது அவருடைய நிலை மாறுகிறது. சுயத்தை இழந்த மக்களாய், இறை தன்மைகளை இழந்த மக்களாய் முரட்டாட்டத்திலே வாழ்க்கை மாறிவிடுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மக்கள் எகிப்திலே அடிமைகளாகப்பட்ட பாடுகளை பார்த்து இவர்களை மீட்டெடுத்து பாலும் தேனும் ஓடுகிற இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். ஆனால் இவர்களோ வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். சொல்லுவாங்க, நாய குடுப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது வேற நிலையில மாறிவிடும் என்று சொல்லி. இந்த மக்களை எப்படியெல்லாம் ஆண்டவர் புடமிட விரும்பினார், எப்படியெல்லாம் அவர்களை போஷித்தார், எப்படியெல்லாம் அவர்களை அன்பு காட்டினார், எப்படியெல்லாம் அவர்களுக்கு தலைவர்களை தந்தார், எல்லாவற்றின் மத்தியிலும் கூட அவர்கள் தங்கள் சுய ஈச்சையை விட்டு விடாதபடிக்கு தங்கள் சுய விருப்பத்திற்கு விற்று போட்ட மக்களாக வணங்கா கழுத்துள்ள மக்களாய் காணப்படுகிறார்கள். They are stubborn and resistant to God's will. இறைவனுடைய திட்டத்தை வெறுக்கிற மக்களாகவும் கடின இருதயத்தோடும் வாழ்கிற மக்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். They are having a struggle between God's will and human desire. இறைவனுடைய திட்டத்திற்கும் மனித விருப்பத்திற்குமான ஒரு போராட்டத்தோடு வாழ்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய விசுவாசிகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? சில நேரத்தில் நான் பார்த்துருக்கிறேன், மழை காலத்துல மழையில நினைஞ்சுக்கிட்டு போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படி நினைஞ்சு குளிச்சு வரும் பொழுது ரோட்ல போறவங்க, ஏய் மழையில் நினையாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மழையில நினைகிற சுகத்தை பார்த்தோன்னே அதை பத்தி கவலைப்படாம நினைச்சிட்டு போறது. அப்புறம் அங்க போனதுக்கு பின்னாடி சளி பிடிச்சிக்கிடுச்சு, ஜுரம் வந்துருச்சுங்கும் பொழுதுதான் அவர்கள் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வரும். இன்றைக்கு இங்கும் இந்த மக்கள் வணங்கா கழுத்து அப்படித்தான். சிறுபிள்ளைகள் எப்படி விளையாட்டாக எடுத்துக்கிறார்கள் கொள்ளுகிறார்களோ, விளையாட்டாக செய்கிறார்களோ, அதையே கடின இருதயத்தோடு செய்கிற மக்களை ஆண்டவர் இங்கே கண்டிக்கிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, நீங்களும் நானும் இறை வார்த்தையை கேட்கும் பொழுது வணங்கா கழுத்துள்ள மக்களாய் காணப்படாதபடிக்கு இறைவனுக்கு முன்பாய் வணங்குகிற பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து செழிக்க இறைவன் கிருபை பாராட்டட்டும். அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது, அதை பெற்று பிரதிபலிக்க உதவி செய்யும். உமக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக. தொடர்ந்து பேசும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.